திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் தனது கணவரின் உடல் உறுப்புகள் செயலிழந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியரிடம் பெண் கண்ணீர் மல்க மனு அளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு பகுதியைச் சேர்ந்த கந்தன்குமார் என்பவர் மனைவி சாவித்திரி, இரு மகன்களான நவீன்குமார் மற்றும் புவனேஸ்வர் ஆகியோருடன் வசித்து வருகின்றனர். கந்தன்குமாருக்கு தீராத வயிற்று வலி இருந்து வந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அப்போது அவருக்கு தவறுதலாக முதுகு தண்டுவடத்தில் மயக்க ஊசி செலுத்தப்பட்டதாகவும் சுமார் 8 சென்டிமீட்டர் அளவுக்கு ஊசி தங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அவருக்கு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருவள்ளூர் மருத்துவமனையில் தனது கணவருக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் அவரது இடுப்புக்கு கீழே உள்ள உறுப்புகள் செயலிழந்து விட்டதாகவும் சாவித்திரி தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கரிடம் அவர் கண்ணீர் மல்க மனு அளித்தார். வயிற்றுல கட்டி இருக்கு, அடைப்பு இருக்குன்னு ஆபரேஷன் பண்றாங்க. 23ஆம் தேதி ஆபரேஷன் பண்ணாங்க. உள்ள கூட்டின்னு போயிட்டு எந்த பதிலுமே வரல 2 மணி வரையும். அப்புறமா ஒரு 2 மணிக்கு மேல நானா போய் கேட்ட பிறகு அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஊசி உடைஞ்சிச்சு, ஆபரேஷன் லைட்டா பண்ணோம். இந்த மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாதான் ரிசல்ட்னா தெரியும். அது வரையும் எதுவுமே தெரியாதுமா. நாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து நாங்க 2 மணிக்கு போய் கேட்டோம், 4 மணிக்கு போய் கேட்டோம், 6 மணிக்கு போய் கேட்டோம். என் பசங்க அழுதுங்க 2 குழந்தைங்களும். அப்ப கூட அவங்க பதிலே சொல்ல. 7 மணிக்கு மேல இது மாதிரி பிளட் கசஞ்சிச்சு, இங்க முடியாது, உங்க வீட்டுக்காரருக்கு உயிர் காப்பாத்துனா நீங்க அங்க எடுத்துன்னு போங்க, அந்த ஊசி உள்ள போன ஊசி எடுக்க முடியலன்னா கூட ஒன்னே ஆகாது, நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி அமிச்சாங்க சார் எங்களை. அவருக்கு வந்து சுத்தமா இடுப்புல இருந்து உணர்ச்சியே இல்லை. டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் 1 மாசமா நான் மட்டும் தான் சார் செய்யறேன்.